வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. உலக ஒழுங்கை தீர்மானிக்க போகின்ற பதிவு. இரண்டு முக்கிய உலக தலைவர்களுக்கிடையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு இடம்பெற இருக்கின்றது. எப்போது, ஏன், எதற்கு என்பதை இந்த பதிவினூடாக பார்த்து விடுவோம். ஆம் உறவுகளே, வருகின்ற ஆகஸ்ட் 15 அலாஸ்காவிலே, அமெரிக்காவிற்கு சொந்தமான அலாஸ்காவிலே இரண்டு முக்கிய நாடினுடைய தலைவர்கள், இந்த உலக ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய ரெண்டு மிக பெரும் சக்திகளினுடைய தலைவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த நாள் விரைவாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உலக அரசியல்வாதிகளும் உலக நாடுகளும் அந்த சந்திப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. உலக ஊடகங்களும் அந்த சந்திப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. அந்த சந்திப்பின் பின் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது, அதுதான் இனி உலக ஒழுங்கை தீர்மானிக்க போகின்ற சந்திப்பாக அமைய போகின்றது. யாருக்கு இடையிலான சந்திப்பு என்றால், அமெரிக்க அதிபர், உலக ஒழுங்குகளையும் உலகத்தில் வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்களுக்கும் இரண்டு மிக பெரும் துருவங்கள் இடையிலான நேரடி சந்திப்பு அலாஸ்காவிலே இடம்பெறப் போகின்றது. இந்த அலாஸ்காவை ஏன் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் ஒரு வரலாற்று பதிவாக பார்ப்போம். ஆகஸ்ட் 15 திகதியிடப்பட்டிருக்கிறது, நேரமிடப்பட்டிருக்கிறது. இரு முக்கிய தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு. என்னத்தை பற்றி கதைக்கப் போகிறார்கள் என்பதற்கு முதலிலே இந்த அலாஸ்கா பற்றி நாங்கள் பார்த்து விடுவோம். அலாஸ்காவும் அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு சொந்தமானதுதான் அலாஸ்கா. அமெரிக்காவுக்கு மேலே கனடா இருக்கின்றது. வட அமெரிக்காவிலே கனடாவோடு ஒட்டியதாக, ரஷ்யாவை பார்த்ததாக, நெருங்கியதாக அலாஸ்கா இருக்கின்றது. இது முன்னைய காலங்களில் 1800க்கு முதல் ரஷ்யாவிற்கு சொந்தமான பகுதி. ரஷ்யா ஒரு காலகட்டத்திலே அந்த ரஷ்யாவினால் அமெரிக்காவிற்கு விற்கப்பட்ட, அதை பராமரிக்கிறதுல இருக்கிற இடர்பாடு காரணமாக ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கிறதால அது அமெரிக்காவிற்கு அப்பேத்து 1800ஆம் ஆண்டு வாக்குகளிலே இருந்த அதிபர்களினால் அமெரிக்காவிற்கு கையளிக்கப்பட்ட ஒரு தொகை பணத்திற்கு விற்கப்பட்ட பகுதியாகத்தான் அலாஸ்கா இருக்கிறது. அந்த அலாஸ்காவை இப்பொழுது அமெரிக்கா பேணி வருகின்றது. கனடாவோடு ஒட்டி இருக்கின்ற ஒரு நாடு. ஆனால் நிலத்தொடர்பில் அமெரிக்காவில் விலகியது கனடாவோடு இருக்கிற நாடு. அதை அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அந்த அலாஸ்கா பகுதியிலே முன்னர் ரஷ்யாவுக்கு சொந்தமான அலாஸ்கா, இப்பொழுது அமெரிக்காவிற்கு சொந்தமான அலாஸ்கா, இரண்டையும் சொந்தமாக இருந்த அந்த அலாஸ்கா பிராந்தியத்திலே இரு முக்கிய தலைவர்கள் சந்திக்க போகிறார்கள். ஏன், எதற்கென்றால் உக்ரைன் சம்பந்தமான போக்கும், அந்த உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளை அமெரிக்க அதிபர் அவர்கள் சில வரிப்போர் மூலம் பழிவாங்க தொடங்கியிருப்பதன் பின்னணியில் இருவரும் நேரடியாக பேச தொடங்கியிருக்கிறார்கள், ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இந்த முன்முனைப்பிலே திகதியிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் 15. இதற்கு முன்னர் ஆகஸ்ட் 12 கூட இரண்டு நாட்டினுடைய டிப்ளோமேட்ஸ் எனப்படுகிற உயர்மட்ட ராஜதந்திரிகள் தொலைபேசியினூடாக பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு பற்றிய ஒழுங்கமைப்புகள், அதிலே கலந்துரையாடப்பட வேண்டிய விடயங்கள், பாதுகாப்பு விடயங்கள் சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய ரஷ்யாவினுடைய டிப்ளோமேட்ஸ், உயர் டிப்ளோமேட்ஸ் பேசியிருக்கிறார்கள் தொலைபேசி வாயிலாக. இன்னும் 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கின்ற இந்த ஷோர்ட் இடைவெளியிலே அவர்கள் பேசி அந்த இடங்கள், பாதுகாப்புகளை கலந்துரையாடுகிறார்கள். என்னத்தை பற்றி பேச போகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அமெரிக்கா அதிபராக தான் பதவியேற்க முன்னர் தேர்தல் பிரச்சாரங்களிலே சொல்லியிருந்தார், தான் பதவிக்கு 1 மாதங்களுக்குள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவேன் என்று சொல்லியிருந்தார். பதவிக்கு வந்ததன் பின்னர் அதை அவரால் அமுல்படுத்த முடியவில்லை. தொடர் பேச்சுவார்த்தையை புடின் அவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதன் பலனாகவும் அது வெற்றியளிக்கவில்லை. புடின் அவர்கள் தொடர்ச்சியாக உக்ரைன் மீது போரை நடத்தி வருகின்றார். இதிலே செலன்ஸ்கி அவர்களுக்கு அமெரிக்காவிலிருந்து அதிக பில்லியன் டாலர்கள் பண உதவியாகவும், ஆயுத உதவியாகவும், பாதுகாப்பு உதவியாகவும் செலுத்தப்பட்ட பொழுதும் தொடர்ந்தும் உக்ரைன் பின்வாங்கி வருவது, அமெரிக்க நிதிகள் வீணாகி போவதை மக்களும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் உணர்ந்திருக்கின்றார். அதைவிட நேட்டோ நாடுகளும் அள்ளு கொள்ளையாக செலன்ஸ்கி அவர்களுக்கு நிதியை அளித்தாலும், கனடா உட்பட நேட்டோ நாடுகள் அதிகளவு நிதிகளை அள்ளி இறைத்தாலும் போர் ஒரு முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. ரஷ்யாவுக்கு ஒரு சொல்லக்கூடிய இழப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் ரஷ்யா முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது, பல தேசங்களையும் பல மாநிலங்களையும் பிடித்துக் கொண்டு. இந்த பின்னணியில் அவருடைய வாக்குறுதியின்படி, டொனால்ட் ட்ரம்பினுடைய வாக்குறுதியின்படி ரஷ்யா போரை
போரை நிறுத்தவில்லை. அதன் பின்னணியிலே வந்து ரஷ்யா முதலே ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளுக்கு 10% 25% அதிகமான வரிகளை இட்டுக்கொண்டு வந்த பொழுதிலும் 35% வரியை கனடாக்கு இட்ட பொழுதிலும் பல நாடுகளுக்கு இட்டுக்கொண்டு வந்தாலும் இந்தியாவிற்கு ஒரு ரீசனபிளான டேக்ஸை தான் போட்டிருந்தார். இப்ப ரஷ்யா வந்து தன்னுடைய சொல்லை கேட்கவில்லை, இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று அழுத்தங்களை கொடுத்த பொழுதிலும் காலக்கெடுவையும் கொடுத்திருந்தார். ஆகஸ்ட் மாதத்தோடு இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் ரஷ்யா என்று. ஆனால் ரஷ்யா அதை பற்றி கவலை கொள்ளாமல் தொடர்ந்து போரை நிகழ்த்தி வருகிறது. இந்த பின்னணியிலே ரஷ்யாவை ஒரு வழிக்கு கொண்டு வரலாம் என்ற தோரணையிலே ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை இன்னும் நசுக்குகின்ற ஒரு தோரணையிலே ரஷ்யாவிலிருந்து எங்க வந்து குரூட் ஆயில், அதாவது வந்து எரிபொருட்கள், மசகு எண்ணெய்கள், கச்சா எண்ணெய்கள் எங்கே ஏற்றுமதியாக இந்த பொருளாதாரத்தை சிதைக்க வேண்டும் என்று தேடி பார்த்தால் இந்தியா தான் அதிகளவு நிலக்கரியையும் கச்சா எண்ணெயையும் வந்து ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதி செய்கின்றது, இறக்குமதி செய்கின்றது. இதனால் கோபமடைந்த அமெரிக்கா நட்பு நாடாக பார்க்கப்பட்ட ட்ரம்பினால் நட்பு பாராட்டப்பட்ட மோடி அவர்களை எதிரியாக பார்த்து மோடி அரசாங்கத்தின் மீது, அதாவது இந்தியாவின் மீது முதலே இருந்த 25% வரிக்கு மேலாக சென்று அடிஷனல் வரியாக இன்னும் 25% சேர்த்து 50% வரியை உயர்த்தினார். இதனால் மோடி அரசாங்கத்தினுடைய, அதாவது வந்து இரண்டு தரப்புக்குமே இழப்பு, அமெரிக்காவுக்கும் இழப்பு என்ற இந்தியாவை பொருட்களை நுகர்கின்ற பல ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள். அதைவிட சொப்பேர் சம்பந்தமான எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் இந்தியாவிலிருந்து தான் வருகை தருகிறது. பல பொருட்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுறது அமெரிக்காவுக்கு. அப்படி 50% வரியை விதித்தால் அந்த சந்தையிலே வந்து விலை அதிகரிக்கும், அவர்களுக்கு நுகர்வோருக்கும் அமெரிக்க மக்களுக்கும் பாதிப்பு. அதைவிட இந்தியாவிற்கும் பாதிப்பு என்னவிட வேண்டால் இப்படி வரியை விதிக்கின்ற பொழுது வாங்காது விட்டார்கள் என்றால் அமெரிக்காவிலே அது வந்து டிமாண்ட் குறைந்து என்றால் இங்கு சப்ளை வந்து அதிகமாக இருந்தால் நட்டம் ஏற்பட்டுவிடும். அதனால் இவர்கள் உற்பத்தியை குறைப்பார்கள். உற்பத்தியை குறைத்தால் வேலையாட்களை குறைக்க வேண்டும். பல பேருடைய வேலைகள் இழக்கப்படும். பல கம்பெனிகள் மூடப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும். இந்த நிலைமை இருதரப்புகளையுமே பாதிக்கும். இதனால் வந்து ரஷ்யாவிடம் எண்ணெயை வாங்கக்கூடாது என்று தோரணையிலே இந்த வரியை போட்டதால் இப்பொழுது இந்த முருகல் நிலைமை வந்து ரஷ்யாவையும் தொட்டிருக்கின்றது. ஏன் எங்களுடைய பொருளாதாரத்தில் இவர் கை வைக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது ரஷ்யா, சீனா, இந்தியா என்ற முத்தரப்பு கூட்டிலே வந்து ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. இவற்றை தவிர்க்கும் முகமாக இரு தரப்புகளுடைய பிரதிநிதிகள் கலந்து ஆலோசித்து நாங்கள் முக்கியமான 2 தரப்புமே பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த உக்ரைன் போரை எப்படி நிறுத்துவது என்ற முடிவுக்கு வருவோம். என்னென்ன நிபந்தனைகள் என்று கதைப்பதற்கு இப்பொழுது புடினும் ட்ரம்ப் அவர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் தெரிய வரும். செலன்ஸ்கி சார்பாக ட்ரம்ப் அவர்கள் போரை நிறுத்துவதற்கு என்னென்ன நிபந்தனைகளை ரஷ்யா மீது விதிக்கப் போகின்றார், அதே நேரம் ரஷ்யா எப்படி போரை வந்து நிறுத்த வேண்டும் என்றால் என்னென்ன நிபந்தனைகளை விதிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். முன்னரே சில தகவல்கள் கசிந்திருக்கின்றன. ரஷ்யா கூறிவிட்டது, நாங்கள் பிடித்த இடத்தை மீளவும் கையளிக்கப் போவதில்லை, அதனுடைய பாதுகாப்பிற்காக. அடுத்தது, எப்போதுமே வந்து நேட்டோவிலே உக்ரைன் சேரக்கூடாது, அது வந்து லைஃப் டைம் இன்சூரன்ஸாக இருக்க வேண்டும், அது லைஃப் டைம் வாரண்டியாக இருக்க வேண்டும் என்று முன்னரே தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் இதற்கு எதிரான கருத்தை தான் செலன்ஸ்கி தெரிவித்து வருகின்றார். இந்த முரண் நிலையிலே இருவருக்கும் உரிய பேச்சு வெற்றியளிக்குமா? இந்த பேச்சின் மூலம்தான் உலக ஒழுங்கு இனி ஒரு ஒழுங்கிற்கு, வித்தியாசமான ஒழுங்கிற்கு வரும். அதாவது போரற்ற ஒழுங்குக்கு வருவதா, அல்லது மீண்டும் போரை தொடர்ந்து இந்த டெக்ஸ் போர்களின் மூலம் வெவ்வேறு தொழில் வாய்ப்பு, தொழில்துறை இழப்புகள், பல நாடுகளுடைய பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுதல் போன்ற மிக பெரும் இடர்நிலையை நோக்கி செல்லுமா, அல்லது இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு வெற்றியளித்து எல்லாமே சுமூகமாக வருமா என்பது இந்த 2 பேருடைய பேச்சுவார்த்தையிலும் தான் இருக்கின்றது. வேடிக்கை என்னவென்றால், உக்ரைன் மீது போரை தொடுத்த போது முன்னர் இருந்த ஜோ பைடன் அரசினால் வந்து ரஷ்யாவிற்கு வந்து கடும் அழுத்தங்களும் பொருளாதார தடைகளும் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை ஒரு போர்க்குற்றவாளி என்று அறிவித்து ஐநாவிலே வந்து அவர்களினுடைய உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள் பேசுகின்ற, பாதுகாப்பு சபையிலே பேசுகின்ற பொழுது வெளிநடப்பு செய்தார்கள் பல நாடுகள். அப்பொழுது வந்து அவர்கள் தனித்து விடப்பட்டதாக காட்டுவதற்காக செய்தார்கள். ஆனால் மற்றது அவரை வந்து கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விட்டார்கள். அவர் பதுங்கி விட்டார், எந்த நாட்டுக்கும் செல்லவில்லை,
இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். வெளியில வந்தா கைது செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு அப்படி கூவிய நாட்டின் தலைவர்களே இன்று அவரோடு கைலாக கொடுத்து கதைப்பதற்கு வருகிறார்கள். உலகம் வேடிக்கையானது. வல்லாதிக்க சக்திகள் எந்த நேரத்திலும் எப்போதும் கைகோர்த்து தோளிலே கைகோர்த்து கதைக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள்தான் உலக ஒழுங்கை தீர்மானிக்க வல்லவர்கள். அவர்கள்தான் மற்றவர்களை ஆட்டி படைக்கின்ற ரிமோட் கண்ட்ரோலாக இயங்கக்கூடியவர்கள். பார்ப்போம். 15ஆம் தேதி உலகமே எதிர்பார்த்திருக்கின்ற இந்த உலகத்தின் இரு துருவங்களினுடைய பேச்சு இடம்பெற இருக்கின்றது. அதைத்தான் உலக ஊடகங்களும் உலக அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் விஞ்ஞானிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னர் எப்படி இந்த உலக ஒழுங்கு மாறப்போகின்றது என்று சுமூகமான பேச்சுக்கள் நடைபெறுமா என்று புதிய தகவல்களோடும் அந்த தகவல்களோடும் நாங்கள் சந்திப்போம். புதிய தகவல்களுக்கும் இந்த அப்டேட்களுக்கும் யூடியூப்பை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.